நம் டெல்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா பட்டர் கார்லிக் சிக்கன். அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் தூள், சோயா சாஸ், சிக்கன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம சிக்கனை கழுவி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம். இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். பெப்பர் தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். தேவையான அளவு சால்ட் மாவு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி கழுவுனதில் இருக்கும் பாருங்கள். நம்ம பிழிஞ்சாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம அதோடய அப்படியே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா எல்லாம் சால்ட்டு, பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி அப்படியே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு வடை சட்டின்னு எடுத்துக்கலாம். சட்டின்னு வடை பற்றி வச்சிட்டோம். சட்டி காய்ச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு பட்டர் நம்ம பட்டர் சேர்க்குறப்ப சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து பட்டர் போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பாருங்க, நம்ம பசஞ்சு வச்சுங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டர் நல்லா உருகிரட்டும். உருகி வந்ததுக்கு பின்னாடி நம்ம இந்த சிக்கன் பீஸ் அதில் போடலாம். இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கு. அது அப்படியே உருகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம சிக்கனை அப்படியே போடலாம். அப்படியே அந்த பட்டருக்குள்ளே படுற மாதிரி போட்டு அப்படியே நம்ம போட்டு எல்லாம் போட்டுட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன் டேஸ்ட்டு. இது வந்து சப்பாத்திக்கு, நான்கு, அது மாதிரி பார்த்திங்கன்னா ரசம், வெறும் சாம்பார் வைக்கும், அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட்றப்ப. மெயின் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே பெரட்டி விடணும். அப்படியே எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகணும் பாருங்களேன். அதுக்கோசரம் நம்ம அப்படியே அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வெந்து கொடுக்கும். எல்லா பக்கம் பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு 5-7 நிமிஷம் உங்களுக்கு வேகும். அது பின்னாடி அப்படியே பெரட்டி விடணும் பாருங்கள். அந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம கீழேருந்து அப்படியே ரோஸ்ட்டாக இருப்பாங்க. மறுபடியும் இதை அப்படியே பெரட்டி விடணும். மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போகிற மாதிரி கண்டிப்பா அது ரோஸ்ட் ஆகும். இப்படியே நல்லா கொஞ்சம் பெரட்டி விடுறப்ப தான் எல்லா பக்கமும் அது ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லா பக்கம் வந்துச்சுன்னா ரோஸ்ட் ஆகிடுச்சா.
இப்போ பாருங்கள், இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ரொம்பவும் பச்சையாக இருக்கணும். இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு ரோஸ்ட்டாக இருக்கணும். பாருங்க, கலர் பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். செமி கிரேவி மாதிரி நம்ம பண்ணணும் பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் பட்டர் கொஞ்சமாக தான் நம்ம கிரேவி அடி பெரட்டின மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறப்ப நம்ம பட்டர் சிக்கனில் பட்டர் சேர்க்குறோம். கொஞ்சம் நம்ம பட்டர் போடுறப்ப அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரம் கருகி போனது வர வந்துடும். அதெல்லாம் சிம்மில் இருந்துட்டு அப்புறம் எல்லாம் நம்ம சேர்த்துருந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் வதக்கி கொடுத்தோன்னு பட்டர் எல்லா பக்கம் அப்படியே உருகிடும். நல்லா காஞ்சோன்னா கார்லிக் கட் பண்ணி இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும். கார்லிக் சிக்கனுங்கிறப்ப நல்லா நிறைய பூண்டு எடுத்துக்கணும். அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். லைட்டாக மெரூன் சைடு வரும், கொஞ்சம் ரோஸ்டான அந்த இது சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம நிப்பாட்டிக்கிட்டா போதும். அதை பொரிச்சுக்கிட்டோமா, இது நல்லா ஓரளவுக்கு பொரிச்சதுக்கு பின்னாடி அதில் நம்ம சில்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சில்லியை ஆட் பண்ணணும். அந்த 2 சில்லி எடுத்து வச்சா பொடுசாக கட் பண்ணி வச்சது, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சால்ட்டு. நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு. இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கினா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் பெப்பர் தூள். இந்த கார்லிக் சிக்கன் அந்த பெப்பர் சேர்த்து சாப்பிட்டா சளி பிடிச்சிருந்தாலும் இன்னும் ஒரு பசி இல்லாத தன்மையாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம வந்து பெப்பரும் பூண்டும் அவ்வளோ பசியை தூண்டும். நம்ம ரத்தத்தில் இருக்க அந்த கழிவுகளை நல்லா சுத்தம் பண்ணும். இந்த 2 சேர்த்து செய்கிறது அவ்வளோ நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு பூண்டு மிளகு அவ்வளோ ஒரு உங்களுக்கு மருத்துவ குணம் கிடையாது ரெண்டுமே. இப்போ அதெல்லாமல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலையை போதும், அதையும் சேர்த்து நான் வதக்கலாம். இப்படி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சா. இப்போ நம்ம சோயா சாஸ் அது ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, டீ ஸ்பூன் கிடையாது டேபிள் ஸ்பூன், அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். சோயாஸ் வந்து இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்கள், அதை நல்லா கலக்கி வச்சுருக்கோம். அதை அதோட சேர்த்து அப்படியே போட்டு அப்படியே கட்டிப்படாத அளவு கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் அதை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சூடு ஏறுறப்ப என்ன கட்டிப்பட்டுரும், அதனால் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கணும். இவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுடணும். எல்லா சிக்கனையும் நம்ம போட்டோம். அப்படியே பிரட்டி போட்டோம். கீழே இருக்க அந்த ஜூஸ் மாதிரி இருக்கிறது எல்லாம் மேலே அப்படியே மேலே வரணும் கிரேவி. அப்போ தான் எல்லா பக்கமும்
அந்த கிரேவி அப்படியே எல்லா பக்கமும் அந்த ஜூஸ் மாதிரி பாருங்கள், அது அப்படியே எல்லா பக்கமும் பாருங்கள் அந்த பரவி அந்த சிக்கனில் அது உறிஞ்சிருக்கப்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். எல்லா பக்கமும் இப்போ பரவாயில்ல பட்டுருச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே சிம்மில் வச்சா இப்போ ஆல்ரெடி எல்லாம் வெந்தயம். கொஞ்சம் இந்த மசால் போட்டுருக்கோம், கொஞ்சம் அதோட சேரட்டும்ட்டு நம்ம வைக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள், அப்படியே தொட்டு சப்பாத்திக்கு நானுக்கு அதில் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்களேன். பட்டர் கார்லிக் சிக்கன் அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட்டை வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எல்லாமே மிளகு இஞ்சியில் உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.